இதோ இனியஸ் கலாட்டாஸின் இன்றைய தேடல். பிரபத், நீ கால் பண்ணு. ஹலோ டி, சொல்லு. என்ன பண்றீங்க மேடம்? இப்பதான் உருப்படலான்னு புக் எடுத்தேன். உனக்கு வைப் ஆயிட்டு இருக்குமே, அதான் கால் பண்ணிட்டேன். என்ன பண்றது சொல்லு. ஆமா, அப்படி நீங்க படிச்சு கிழிச்சிட்டாலும் சரி, ஓகே, அப்படி லைன்ல இரு. நான் யாரு கால் பண்ணிட்டு வந்துடுறேனே. ஹலோ ஹலோ ஹலோ, பேரை நான் சொல்லவா, ரசிகர் நான் அல்லவா? சரிம்மா தாயை, நீ ஒரு சிங்கர்னு ஒத்துக்கிறேன். கொஞ்ச நேரம் ஒரு வாயை மூடு. அப்படி நம்ம குரூப்ல இன்னொரு பீஸ் இருக்குல்ல, அது என்ன பண்ண போது? சும்மா தான் இருக்கும். ஐயத்துக்கு அப்படி கான்ஃபரன்ஸ்ல போட்டு விட்டுறேனே. ஹலோக்கா, நானே உனக்கு கால் பண்ணணும்னு நினைச்சேன். ஓ அப்படியா? எதுக்கு? ஐயோ, அது மறந்து போயிடுச்சு. நான் ஞாபகம் வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன். சுருக்கி விடு விடு. ஹலோ, ஏய் யானி, நல்லா இருக்கியா? ஹலோ, நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஏய் நிலா, நீ என்னடி பண்ணிட்டு இருக்க? ஹலோ, நீனும் லைன்ல தான் இருக்கியா? ஹலோ ஹலோ, எல்லாரும் லைன்ல இருக்கீங்களா? ஹலோ, கேக்குதா? எதுக்குலாம் குட்டி சத்தா மாதிரி கத்திட்டே இருக்கீங்க? அதான் கான்ஃபரன்ஸ் கால் இருக்குன்னு தெரியுதுல்ல. இப்ப எதுக்கு இந்த திடீர் மீட்டிங்? அதுதான் இப்ப சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் எல்லாருமே கிளம்பி அபார்ட்மெண்ட்டுக்கு வந்துருங்க. என்னது, உங்க அபார்ட்மெண்ட்டுக்கா? ஏய், அபார்ட்மெண்டோட வர சொன்னா அதுக்கு எதுக்கு வாய் இப்படி பொளக்குற? ஃபர்ஸ்ட் வாயை மூடு. போன தடவை என்ன நடந்ததுன்னு மறந்துட்டியா என்ன? அத எப்படி மறக்க முடியும்? எல்லா வேலையும் முடிச்சிட்டு வந்து இந்த துணியை மடிக்கிறது டெய்லியும் டார்ச்சரா. இந்த படம் வந்துருச்சா? சூப்பர், இன்னைக்கு பார்க்க வேண்டியதுதான். அபார்ட்மெண்ட்டே அமைதியா இருக்கு. சொல்லி வாய மூடல, சத்தம் தாங்கல. ஓய் அப்பா, நம்ம வீட்டு டார்ச்சர் வேலை டார்ச்சர் ஒண்ணுன்னா மேல இருந்து வேற எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு சவுண்ட் வரும். இவங்க கிட்ட ஒரு படம் கூட நிம்மதியா பார்க்க முடியல இந்த அபார்ட்மெண்ட்ல. இந்த வெயில் டைம்ல வீட்டு வேலை செய்யறதே மண்டை காயுது. இதுல மேல வேற என்ன சத்தமே தெரியல. ஐயோ, என்ன இந்த பசங்க இப்படி சத்தம் போடுது? இதுங்களுக்கு இன்னைக்கு ஒரு வழி கண்ணாதான் வேலைக்காகும். ரொம்ப ஓவரா இருக்கு. மேல என்ன முதல் சத்தம் பார்த்துட்டு வரேன். அப்படியே டீ போட்டு கொடுத்துறேன். வீட்டுல ஆள் இல்லைன்னா இப்படிதான் சத்தம் போடுவீங்களா? இதுங்க கிட்ட இப்படி பேசின வேலைக்கு ஆகாதுங்க. இவங்க அம்மாவுக்கு தான் ஃபோன் பண்ணி பேசணும். இப்ப சொல்லு, கண்டிப்பா வரணுமா? ஏய், இதுக்காடி பயப்படுறீங்க? நான் உனக்கு சொல்லவா, பக்கத்து வீட்டு ஆண்டி 10 நாளா வீட்லயே இல்ல. அது மட்டும் இல்ல, கீழ் வீட்டு ஆண்டி 1 வாரமா ஊருக்கு போயிட்டாங்க. அதனால உங்களை கால் பண்ண. இப்ப சொல்லுங்க, வர்றீங்களா இல்லையா? என்னது, யாரும் இல்லையா? நீ போனை கட் பண்ண அடுத்த அரை மணி நேரத்துல நாங்க அங்க இருப்போம் பாரு. நிலுங்க, எங்க போறீங்க? ஃப்ரெண்டு வீட்டுக்கு. அப்படி யாரும் உள்ள போக முடியாது. ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர்ல கையெழுத்து போட்டு போங்க. சரி, எந்த பிளாக்? எஸ் பிளாக். எஸ் பிளாக்ல செகண்ட் ஃப்ளோர். செகண்ட் ஃப்ளோர்ல 12th ஃபிளாட். சரி, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கொடுங்க. இத முதல்ல சொல்லிருக்கலாம்ல. ஏன் அவளுக்கு ஃபோன் போடுறீ? அண்ணா அண்ணா, வாட்ச்மேன் அண்ணா, இதோ யார் தான வராங்க. ஓ, ஹாசினி வீட்டுக்கு வந்திருக்கீங்களா? சரி போங்க போங்க போங்க. இந்த அபார்ட்மெண்ட்ல வேற வீட்டுக்கு வீடு நாய் வளர்த்து எல்லாருக்கும் தொலை தராங்களே. ஏய், எட்டி அது கட்டியிருக்கா இல்லையான்னு பாரு கொஞ்சம்.
கட்டி இருக்க மாதிரி தாண்டி இருக்கு. சரி வா போலாம். எனக்கும் பயமா தான் இருக்கு. என்ன பண்றது, வா போலாம். வந்துட்டீங்களா, வாங்க தண்ணி குடிங்க. என்னடி இப்படி ஓடி வந்திருக்கீங்க? சரி ஆமா, ஏன் இவ்ளோ லேட்டு? 5 மாடி வச்சு அபார்ட்மெண்ட் கட்டினா பரவாயில்ல, ஒரு ஊரே இருக்க மாதிரி அபார்ட்மெண்ட் கட்டி வச்சிருக்காங்களே. இல்ல வர வழியில செக்யூரிட்டி, வீட்டுக்கு வீடு நாய். அபார்ட்மெண்ட்குள்ள வந்தா எல்லா வீடும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கு. இதுல எந்த வீட்டுக்குள்ள வர்றதுனே தெரியல. இதுல எங்க இருந்து நாங்க சீக்கிரமா வர்றது? நல்ல வேளை அந்த பக்கத்து வீட்டு கீழ் வீட்டு பஜாரிகள்ல. கரெக்ட். ஆமா, எங்களை எதுக்கு வர சொன்னேன்? அதுவா, வீட்டில் அம்மா அப்பா இல்லை, தனியாக ரொம்ப போர் அடிச்சுதா, அதனால தான் உங்களெல்லாம் வச்சு ஜாலியாக விளையாடலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். கடவுளே, உனக்கு போர் அடிக்கடி எங்களை வர வச்சு சாவடிக்கிறியா? சரி வாங்க, நம்ம மாடிக்கு போய் விளையாடலாம். இது மாடிக்கா? ஐயோ, அங்கெல்லாம் போகக்கூடாதுப்பா. ஏன்? ஏன்னா அங்கெல்லாம் நல்லா கேட் போட்டு லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. இதான் எங்கள் அப்பாவோட ரூல்ஸே. இது வேறையா? இப்போ வேற என்ன பண்ணிருது? அதுவா, வேற ஒன்றும் பண்ண முடியாது, உட்காந்து படம் பார்க்கலாமா? சரி, அதையாச்சும் போடு. இந்த பாட்டு சரியாக ஆடலாமா? உங்க யாருக்காவது அந்த சத்தம் கேட்டுச்சா? கேட்காம எல்லாரும் ஒரே டைரக்ஷன்ல பார்க்குறோம். ஐயோ, யாரு? இதுக்கு என்ன நடக்க போதுனே தெரியலையே. அவங்கள பார்த்தே 10 நாள் ஆச்சுன்னு சொன்னியேடி. ஐயோ, நான் என்னக்கடி கண்டேன்? சரி, இப்ப என்ன பண்ணுறது? அதுவா, பேசாம நீங்க 3 பேபி ஓலையே ஒளிஞ்சுக்கோங்க, நான் என்னன்னு பாத்துக்கிறேன். சரி. ஹாய் ஆண்டி, அப்பா ஆண்டி வந்தீங்க? என்ன ஹாசினி, நான் வந்து 10 நிமிஷமா கதவை தட்டுறேன், உனக்கு கதவை திறக்க இவ்வளோ நேரமா? உங்க அம்மா இல்லாத நேரம் பார்த்து ஒரே ஆட்டம் போல இருக்கே. ஐயோ, அப்படிலாம் இல்லவே இல்லை ஆண்டி, வீட்டில் நான் மட்டும்தான் இருக்கேன், உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தேன் ஆண்டி. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? எவ்வளோ சத்தம் கேட்குது தெரியுமா வெளியில? நீங்க வேணா எட்டி இருந்து பாருங்க ஆண்டி, உள்ள யாருமே இருக்க மாட்டாங்க. எட்டி பார்த்தா தெரியாது, நீங்க நவுறு, நான் உள்ள வந்து பாருங்க. ஆண்டி, ஐயோ ஆண்டி, அங்கெல்லாம் போக கூடாது ஆண்டி. நான் சொல்றேன், எங்க அங்கெல்லாம் நான் போகவே மாட்டேன் அப்படின்ட்டு. அங்கெல்லாம் யாருமே இல்லை ஆண்டி. யாரும் இல்லை, எதுக்கு லைட் போட்டு வச்சிருக்க? நான் அப்பப்ப வந்து செக் பண்ணுவேன், ஏதாவது சத்தம் கேட்டுச்சு இன்னைக்கு நீ அவ்வளவுதான், கம்முன்னு சவுண்ட் கம்மியா வச்சு டிவி பாக்குறேன், சரியா? இல்லனா உங்க அம்மா வந்து சொல்லிடுவேன், கதவை சாத்திக்கோ. பாய் ஆண்டி. போயிட்டாங்கடா சாமி. ஏய் வாங்க வாங்க. இன்னைக்கு அந்த பக்கத்து வீட்டு பஜாரி வந்து நம்ம பிளான் ஃபுல்லாக கெடுத்து விட்டுருச்சுரி. சரி ஓகே, நாளைக்கு அவங்க வீட்டுக்கு வந்து ஆளாக விளாட்றேன், சரியா? இன்னைக்கு நீங்கள் பார்த்தா உங்க வீட்டுக்கு போயிடுங்கடி. ஓகே, நாளைக்கு மீட் பண்ணலாம் வாங்க. இனிஸ் கலாட்டாஸின் அடுத்த தேடலுக்காக காத்திருங்கள்.